சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். பீகாக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாங்க, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் உங்க ராசிக்கு கிடைக்க போகுது, அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கிரக நிலைகளினுடைய மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாசம் என்ன மாதிரியான விஷயத்துலலாம் ஒரு முன்னேற்றம் கிடைக்குது, எதுலெல்லாம் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தை நீங்கள் துணிஞ்சு செய்யணும், எந்த விஷயத்தை கொஞ்சம் பொறுத்து செய்யணும், அதே மாதிரி எந்த இறைவனை நீங்கள் வழிபாடு எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. இந்த மார்ச் மாதம் 2025 உங்களுடைய ராசி பலனை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த மாதம் மார்ச் மாதம் 2025 பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அருமையான கிரக நிலைகள் இருக்கு. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார். அதே போல செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் இருக்காருங்க. அதே மாதிரி சூரியன் சனி சந்திரன் ஆகிய கிரகங்களினுடைய சேர்க்கை கும்பத்துல இந்த வருடத்தினுடைய இந்த மாதத்தினுடைய முதல்ல ஆரம்பிக்குது. அடுத்தது புதன் சுக்கிரன் ராகு இந்த 3 கிரகங்களினுடைய சேர்க்கை மீனத்துல இருந்துதான் இந்த மாசத்தை ஆரம்பிக்குது. முதல்ல இந்த மாசத்துல ஏற்படக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் என்ன முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் மார்ச் மாதம் 4ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை சுக்கிர பகவான் வக்ரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது நேர்கதியில போய்கிட்டு இருக்கிறவர் ரெட்ரோகிரேட் பொசிஷனுக்கு மாறி பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு மாறுறாருங்க. முதல்ல அதுதான் இந்த மாசத்துல முதல்ல நடக்கக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத பகவானும் வக்ரம் அடைகிறார். புத பகவான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சூரியனோட தான் போவார். ஒன்று சூரியனுக்கு முன்ன இருப்பார், இல்லை சூரியனோட இருப்பார், சூரியனோட பின்ன இருப்பார். சூரியன் ஒரு கட்டத்திலேருந்து 2 கட்டம் கூட தாண்டி புத பகவான் இருக்கவே மாட்டார். ஏன்னா சூரியனுக்கு அடுத்து வரக்கூடிய கிரகம் இல்லைங்களா மெர்க்குரி பிளானட்டு. இதே மாதிரி இப்போ அந்த புத பகவானும் வக்ரகதியை எடுக்கிறாரு. அது எப்பன்னா இந்த மாதம் 9ஆம் தேதியிலேருந்து. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சூரியனினுடைய பெயர்ச்சி நடக்குது. சூரிய பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுறாருங்க. இந்த சூரிய பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது தான் நாம பங்குனி மாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? அப்போ சூரிய பகவான் அடுத்து மாறுறாரு. அடுத்தது பார்க்கும்போது இந்த மாசம் 18ஆம் தேதி புத பகவான் என்ன செய்யறாருன்னா வக்ரம் பின்னோக்கி வர்றாரு இல்லைங்களா. அப்போ மீனத்திலேருந்து கும்பத்துக்கு மாறி வந்துடுறாரு. புதன்கிழமையில புத பகவான் கும்ப ராசிக்கு மீன ராசியிலேருந்து மாறுறாருங்க. இப்படின்னு இந்த மாசத்துல முக்கியமான சில அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாசமாக வருது. இந்த மார்ச் மாசம் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மாசி மாதத்தினுடையும் பங்குனி மாதத்தினுடைய சேர்க்கை கொண்டதுதான் இந்த மாசங்க. அதே மாதிரி இந்த மார்ச் மாசத்துல 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வர்றதுங்க. இந்த நாளில் நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஒரு மடை மாடம் மாளிகைகள் இந்த மாதிரி கட்டுறதுக்கெல்லாம் ஆரம்பித்தோம், அல்லது கோவில் கட்டுறதுக்கு துவங்குறோம் அப்படின்னா அந்த விஷயம் நல்ல வளர்ச்சியாகவும் சீக்கிரமாக அந்த இடம் கட்டப்பட்டு அதனுடைய பலன் வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உடனே கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கோ, கும்பாபிஷேகத்துக்காக கோவில் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உடனே கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கோ ஒரு நல்ல வாய்ப்பாக மாறிடும். அதனால் யாராவது வீடு கட்டணும், வீடு பார்த்துட்டு இருக்கோம், வீடு துவங்கணும், இடம் வாங்கிட்டோம் அப்படின்னா இருந்ததுன்னா அந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாசத்துல 2 பிரதோஷம் வருது. மார்ச் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு பிரதோஷம் வருது. அதே போல மார்ச் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையும் சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் வருது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே அதாவது இந்த மாசியினுடைய பூர்த்தி இருக்கு இல்லைங்களா, அதை தான் காரடையான் நோன்பு அப்படின்னு கொண்டாடுவாங்க.
இந்த காரடையான் நோன்பு, இந்த நோன்பு நோட்டு இறைவனை சிவபெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா, அதாவது நீங்காத கணவர் அவங்களுக்கு கிடைப்பாங்க, கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் கைகூடும், கணவன் மனைவியா இருக்கிறவங்க தம்பதியாக அந்யோன்யமாக தீர்க்க சுமங்கலி பாகத்துடன் சந்தோஷமாக இருப்பாங்கங்க. அது மாதிரியான ஒரு காரடையான் நோன்பு இந்த மாசம் பார்த்தீங்க அப்படின்னா 14ஆம் தேதி வருதுங்க. ஒரு நல்ல அமைப்புகள் இந்த மாதத்திலே உருவாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறது மார்ச் மாசம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. அதனால இன்னொன்று பங்குனி மாசத்தினுடைய அமாவாசை பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனிக்கிழமை வருதுங்க. அன்றைய தினம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு மிகவும் உகந்தமான நாள் இந்த பங்குனி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை. அதனால இந்த மாசம் பார்த்தீங்கன்னா நல்ல அற்புதமான நல்ல நாட்கள் இருக்கிறது. அதே மாதிரி இந்த மாதம் மார்ச் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 12ஆம் தேதி, மார்ச் 16, 17 ஆகிய தினங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல முகூர்த்த தினங்களாக அமையுது. அதனால் சுப காரியங்கள் துவங்குறீங்க அப்படின்னா இந்த முகூர்த்த தினங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். பங்குனி மாசத்துல கிரக பிரவேசம் செய்வதை தவிர்க்கிறது நல்லது. பொதுவாகவே ஆனி மாசம், பங்குனி மாசம் இந்த 2 மாசத்துலையும் பொதுவாகவே கல்யாணங்கள் செய்வாங்க. அதே மாதிரி கும்பாபிஷேகங்கள் போன்ற விஷயங்களை கூட செய்வாங்க. ஆனால் கிரக பிரவேசத்தை மட்டும் இந்த ஆனி மாசத்துலையும் பங்குனி மாசத்துலையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா கூனி குறுகினாலும் ஆனி பங்குனி கொடி போகாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாசங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே போல இந்த மாசம் இந்த அஸ்ட்ராலஜிக்கல் ஈவென்ட் இருக்கு, இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு கேது அப்படிங்கிறது கொஞ்சம் பாதகமான கிரகம் தான். இருந்தாலும் இந்த மாசத்துல இந்த கேதுவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை கிடைக்குது. இந்த குரு 5ஆம் பார்வையாக கேதுவை பார்க்கிறாரு. அந்த கேது பார்க்கக்கூடிய அந்த 5ஆம் பார்வைப்படுவதனால, குருவினுடைய பார்வைப்படுவதனால உங்களுடைய 2ஆம் இடம்ங்கிறது சிம்மராசிக்கு தனஸ்தானம், அது மட்டும் இல்ல குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், இதையெல்லாம் தரக்கூடியது இந்த 2ஆம் பாவம். இந்த பாவத்துல கேது பகவான் நன்மை தரக்கூடிய அமைப்புல ஒரு ஸ்தானத்துல அமர்றாருங்க. அதனால சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் இந்த மாசத்துல இருக்குங்க. அதனால பொருளாதார வளர்ச்சிகள் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இந்த மாசத்துல. அப்புறம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 10ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கூடுதல் அம்சம். பொதுவாக 10ல் குரு இருந்தால் கொஞ்சம் சரி இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா 5ஆம் அதிபதி 10ல் போவது நல்லது. குழந்தைகள் வழியில நல்ல வளர்ச்சிகள் தரும். அதாவது உங்க குழந்தைங்க ஒரு படிச்சுட்டு இருக்காங்க, அல்லது காலேஜுக்கு போகணும், அல்லது காலேஜ் முடிச்சுட்டாங்க ஒரு வேலைக்கு போகணும், அல்லது வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, அவங்க உங்களை அபிவிருத்தி செஞ்சுக்கணும், அல்லது நல்ல அபிவிருத்தியா இருக்காங்க ஒரு கல்யாணம் பண்ணணும், அல்லது கல்யாணம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கணும். இது முக்கியமா, ஏன்னா 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போறார் இல்லைங்களா. இந்த பலன்கிறது சிம்ம ராசிக்காரங்களாகிய உங்களை விட உங்க குழந்தைக்கு, உங்களுடைய பையனுக்கோ உங்களுடைய பொண்ணுக்கோ இது நல்ல அபிவிருத்தியை தரும். சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும். அதனால உங்களுடைய குழந்தைகள் பையனோ அல்லது பொண்ணோ அந்த வகையில உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சாத்வீகமான நல்ல அமைப்பை தரும். அவங்கள் மூலமாக நீங்கள் பெருமைப்படும்படியான ஒரு முன்னேற்றத்தை அடைய போறீங்க. இப்போ சில பேர் நினைப்பீங்க, ஐயோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தையே பிறக்கலைங்க, எங்களுக்கு எப்படி அதுக்கு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு குழந்தையே இல்லையா, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். நல்லா கவனிச்சிங்க. அதனால ரொம்ப நாளா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் குழந்தை உருவாகுவதற்கான ஒரு நல்ல மாசமாக இருக்கு. அதனால இந்த மாசத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய். இந்த 11ஆம் அதிபதி, அதாவது அது புதன், அது ஒரு பக்கம். இதுல செவ்வாய் இருக்காரு. இப்போ அந்த செவ்வாய் உங்களுக்கு எதுக்கெல்லாம் காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்துக்கும் அதிபதி, அது மட்டுமல்ல உங்களோட 9ஆம் பாவத்துக்கும் அதிபதிங்க. 4ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வீடு, வாகனம், ஒரு மென்மையான முறையில நல்ல வளர்ச்சி, மாத்ருஸ்தானம், எல்லாமே 4ஆம் பாவங்க. இந்த 4ஆம் அதிபதி
11ஆம் இடம், 11ங்கிறது லாபத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானம். இதற்கும் ரெண்டுக்கும் ஒரு லிங்க் ஆகுது இல்லைங்களா? இந்த ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி ஒரு அனுகிரகத்தை தரும் அப்படின்னா, வீடு, வசதி, வாகனம், யோக பலன்களை தரும். அது மட்டும் இல்ல, ரொம்ப நாளா ஒரு வீடு வாங்காம முடியாதுல இருக்கு, இல்லது வாங்கிட்டீங்க, அதுல ஏதோ ஒரு பேப்பர் ஒர்க்ல பிரச்சனை இருக்கு, அதுல பதிவு பண்றதுல ஒரு இழுபறி இருக்கு, அல்ல வேறு ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கு, 2-3 பேர் அது குறிப்பை போடுறாங்க, ஏதோ ஒரு சங்கடம் இருக்குன்னா, அல்லது பட்டா மாத்திரல ஏதோ பிரச்சனை, ஏதோ ஒரு இது மாதிரி சங்கடமான ஒரு விஷயம் இருந்ததுன்னா இந்த மாசத்துல முயற்சி பண்ணுங்க, அது நிச்சயமா சாதகமா கிடைக்கும். ஏன் அப்படின்னா 7ஆம் பாவத்துல உங்களோட ராசிநாதன் சூரியன் இருக்காரு. இப்போ 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் செவ்வாய் பகவான் அவர் 11 இருக்காரு. கேது பகவான் வழக்குகள் இது எல்லாம் தரக்கூடியவர் இல்லைங்களா? அவர் 2ஆம் பாவத்துல குருவினுடைய பார்வை பெற்று இருக்காரு. அதனால கோர்ட்டு கேஸ்ல வெற்றி பெறுறது, உங்களுக்கு சாதகமான ஒரு கையெழுத்துகள் அரசாங்கத்திலேருந்து கிடைக்கிறது, உங்களுக்கு சாதகமான ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறது, எல்லாமே இந்த மாசம் சாதகமா இருக்குங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அது மட்டும் இல்ல, இதுல நீங்க ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளிடம் ஒரு நல்ல ஒரு சுமூக உறவுகள் அமையும். சரி, இந்த மாசத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது எதுலலாங்கிறத கவனிப்போங்க. இப்போ 2ஆம் அதிபதி புதன் பாத்தீங்க, 2ஆம் அதிபதி புதன் பாத்தீங்க அப்படின்னா அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிடுறாருங்க. அது மட்டும் இல்லாம 9ஆம் தேதிக்கு மேல வக்ரகதிக்கு வேற மாறுறாரு. அவர் 11ஆம் பாவத்துக்கும் அதிபதி இல்லைங்களா? அதனால அஷ்டமஸ்தானம்ங்கிறது மறைவு ஸ்தானம். அதுல 3 கிரகம் இருக்கு. அதாவது புதன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, ராகு இருக்காரு. அது மட்டும் இல்லாம 15ஆம் தேதிக்கு மேல ராசிநாதனும் போய் மறைஞ்சிடுறாருங்க. அதனால இந்த மாசத்துல கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கும். செலவை நீங்க கட்டுப்படுத்தணும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கணும். தேவையற்ற செலவை தவிர்க்கிறது மிக 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 அவசியம் உங்களுக்கு. இது ஒரு பக்கம். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இந்த மாசத்துல ஏதாவது முக்கியமா முடிவு எடுக்கணும், இந்த மாசத்துல ஒரு முக்கிய ஒரு கையெழுத்து போடணும், அல்லது ஏதோ ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாசத்தினுடைய முற்பகுதியை பயன்படுத்திக்கணும். 15 தேதி வரைக்கும் நீங்க அதை பண்ணிடணும். ஏன் அப்படின்னா 15ஆம் தேதி வரைக்கும் உங்களோட ராசிநாதன் ஒரு சாதகமான இடத்துல இருக்காரு. 15ஆம் தேதிக்கு மேல் அவர் அஷ்டமஸ்தானத்துல போறதுனால சில பாதக பலன்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 15ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் முக்கிய விஷயங்கள் முடிவெடுக்கிறத தவிர்த்துருங்க. சரிங்க, இந்த மாதிரி விஷயத்துல நான் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வரணும், சில விஷயங்களை முடிவெடுக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு, அதை நம்ம தள்ளி போட முடியாது, அது மாரி இருந்தா என்ன செய்யலாம், அல்லது இந்த மாசத்துல ஏற்படக்கூடிய சில விஷயங்களை நம்ம நல்லா ஓவர் கம் பண்ணி வரணும், நல்லா முன்னேறணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு. ஏன்னா சூரியனுக்கு காரக தெய்வம் சிவன் பெருமான். சிவபெருமான் வழிபாடுங்கிறது இந்த மாசம் மிக 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 அவசியமானதுங்க உங்களுக்கு. இந்த மாசம் அவருக்கு உகந்தமான பிரதோஷம் 2 வருதுங்க. மார்ச் மாசம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு பிரதோஷம், அதே மாதிரி மார்ச் மாசம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை ஒரு பிரதோஷம். இந்த 2 தினங்களும் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. அவருக்கு மிக மிக உகந்தமானது வில்வம், திரிதலம், திரிகுணாகாரம், திரிநேத்திரம் ச திரியாயுதம், ஜென்ம பாப சம்ஹாரம், ஏக பில்வம் சிவார்ப்பணம். இந்த ஸ்லோகத்தை சொல்லி சிவபெருமானுக்கு இந்த வில்வத்தினால அர்ச்சனை பண்ணுங்க. பிரதோஷ தினத்துல அர்ச்சனை பண்ணுங்க. வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அடையுங்க. தினந்தோறும் இந்த மாதம் முழுவதும் சிவ புராணம் பாராயணம் பண்ணுங்க. சிவாயனம். இப்போ நம்ம பார்த்த இந்த ராசி பலன் அப்படிங்கிறது கிரகங்களை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இது உங்களுக்கு முழுமையாக நடக்க வேண்டிய ஒரு அமைப்புங்க. இதுல ஏதோ ஒரு கூடுதலாகவோ குறைச்சலாகவோ தாமதமாகவோ நடக்கிறது அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய சில கிரகங்களினுடைய தோஷத்தினால இதை தள்ளி போவதற்கோ நடக்காமல் போவதற்கோ வாய்ப்பு இருக்கு. சரி, உங்களுடைய தனித்துவமான ஜாதகம் சார்ந்த விஷயங்களை அடியனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கீழ்காணும் நம்பரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய விஷயங்களை அதில் பதிவு பண்ணுங்க வாட்ஸ்அப்பில். அதற்கான பதில் வாட்ஸ்அப் மூலமாகவே வழங்கப்படும். மேலும் நமது சேனல் பீகாக் சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய சேனல்.
அதனால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக வருவதை உறுதி செய்யுங்க. சிவாய நம.